சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பிசார்பட்டினம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் புகுந்து சாக்கு மூட்டைகள் மற்றும் எடை மிஷின்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து கொள்முதல் நிலையங்களில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக சில மையங்களில் ஒரு மூட்டைக்கு ரூபாய் 35 முதல் ரூபாய் 45 வரை முறைகேடாக வசூலிக்கப்படுவதாகவும், தர பரிசோதனையின்றி வியாபாரிகளுக்கு சாதகமாக செயல்பாடுகள் நடப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக பிசார்பட்டினம் மைய பணியாளர் தேன்மொழி என்பவர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேற்பார்வையாளர் ராமமூர்த்திக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் உள்ள 77 கொள்முதல் நிலையங்களிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி இத்தகைய முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே போய் அவர் ஆறு அங்கே நல்ல